தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுவதற்கான காரணம் அதிமுக ஆட்சியின் புதிய பேருந்துகள் வாங்காதது என போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு அரியலூர் மாவட்டம் சன்னாசிப்பேட்டை பகுதியில் நடைபெற்ற முற்றுகையிடும் போராட்டத்தில் அப்போதைய குன்னம் தொகுதி எம்எல்ஏவும் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சருமான சிவசங்கர் கலந்து கொண்டபோது பிரச்சனை ஏற்பட்டு அது கலவரமாக மாறியது. இதில் 9 போலீசார் காயமடைந்தனர். இதுகுறித்து கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி போலீசார் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், பொது அமைப்புக்கு பங்கம் விளைவித்தல் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் 37 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை கடலூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கை விசாரணை செய்த நீதிபதி ஜவஹர் வழக்கு விசாரணையை ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நேற்று திருச்சியில் நடந்த பேருந்து விபத்து குறித்து கருத்து தெரிவித்தார். அப்போது அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் வாங்காததால் தான் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. புதியதாக 7000 பேருந்துகள் வாங்க முதலமைச்சர் நிதி ஒதுக்கியுள்ளார். 350 புதிய பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் புதிய பேருந்துகள் வர பழைய பேருந்துகள் அனைத்தும் மாற்றப்படும் என உறுதியளித்தார். சீட்டு கழட்டி விடல, சீட் அந்த இடத்துல அவர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அந்த டேனிங்ல விழுந்துருக்குது. அது 13 வருட வண்டி. அதிமுக ஆட்சியில் புதிய வாகனம் வாங்காதனால தான் இந்த நிலைமை. 7000 பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் நிதி ஒதுக்கி டெண்டர் விட்டாச்சு. கிட்டத்தட்ட 300-350 பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. படிப்படியாக பேருந்துகள் தயாரிக்க இந்த பேருந்துகள் பழைய பேருந்துகள் மாற்றப்படும். இந்த ஆண்டே 15 ஆண்டு 14 ஆண்டு பேருந்துகள் மாற்றப்படும். அதனால போக போக இது சரியாயிடும். இந்த ஆண்டுக்குள்ள எல்லாம் சீராயிடும். ஜூன் 6. நன்றி. தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தனிப்படமாக நிற்பார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் திருநகர் பகுதியில் அதிமுக சார்பாக நீர்மூர் பந்தலினை திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இனி டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு தமிழகத்தில் வேலையில்லை. அவர்கள் எல்லாம் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். ஆனால் அதிமுக திராவிட கட்சிகளிலேயே முன்னணி கட்சி. தேர்தலுக்கு பிறகு வரும் புள்ளி விவரத்தை பாருங்கள். அதிமுக தான் அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக இருக்கும் என்று தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் தனிப்படமாக நிற்பார்கள் என்று கருத்து தெரிவித்த அவர், மத்திய அரசின் பதவியோ அல்லது பொறுப்போ தருவார்களா என்று எதிர்பார்த்து போகலாமே தவிர தமிழகத்தில் அவர்களுக்கு இனி வேலையில்லை என காட்டமாக பேசினார். எடப்பாடி சொன்னதுக்கு எங்களால் சொல்ல முடியாது. அவர் அழகா சொல்றாரு. அது அவருடைய குடும்ப பழக்கம். கள்ள என்ற வார்த்தையே கள்ள தொடர்பு என்ற வார்த்தையே மிக சரியான வார்த்தை அல்ல. அவர் சொல்லியிருக்கிறாரு, கள்ளக்கூட்டு என்பது தேவையில்லாத வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக தனித்து நிற்கிற வாக்கு நாங்கள் எப்போ எதிர்க்க வேணுமோ அப்போ எதிர்ப்போம், எப்போ ஆதரிக்க வேணுமோ அப்போ ஆதரிப்போம். அதுதான் சால சிறந்த கடமை. இனி டிடிவி அவர் யார் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் இனி தமிழகத்தில் வேலை இல்லை. அவங்கெல்லாம் தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து விட்டார்கள். அதிமுக என்பது தனித்த திராவிட கட்சியிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய முதல் கட்சி அதிமுக. இன்றைக்கு நாங்கள் போட்டியிடுற அத்தனை தொழிலும் கணக்கு போட்டு புள்ளி உரம், இந்த ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அடிக்கடி புள்ளி உரம் கொடுப்பாரு. அது மாதிரி தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு, தேர்தல் முடிவு வந்த பிறகு புள்ளி உரத்தை எடுத்து பாருங்கள். அந்த புள்ளி உரத்தில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அதிமுக தான் அதிகமான வாக்குகளை பெற்றதாக, அதிக விழுக்காடு வாக்குகளை பெற்றதாக அதிமுக தான் இருக்க முடியும். வேற எந்த கட்சிக்கும் அந்த வாய்ப்பும் இல்லை, நிலைமையும் இல்லை. ஆக அந்த சரியான நிலைமையை கடைபிடித்தவர் எங்கள் அருமை அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் சோமசுந்தரம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு பயன்பட்ட வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பழ வகைகள் மற்றும் மோர், இளநீர், கூழ், வெள்ளரி ஜூஸ் உள்ளிட்ட பழரசம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதற்கிடையில் ஒரு பக்கம் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கிக் கொண்டிருந்த நிலையில் மற்றொரு பக்கத்தில் இருந்த பழங்களை பொதுமக்கள் அள்ளி சென்றது சிறிது நேரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. வலிப்பு ஏற்பட்டு சாலையின் நடுவில் மயங்கி கிடந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியை உரிய நேரத்தில் மீட்டு காவலர் முதலுதவி செய்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கக்கூடிய மரபுக்குளம் சாலையில் பார்வையற்ற பேனா வியாபாரி சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவருக்கு வலிப்பு வரவே செய்வ தெரியாது சாலை நடுவே சுற்றி வந்துள்ளார்.
ஒரு கட்டத்தில் சாலையின் நடுவே விழுந்த அவரை அவ்வழியாக சாலையில் வந்து கொண்டிருந்த காவல் சார்பு ஆய்வாளர் அங்கிருந்து அவரை மீட்டு சென்று முதலுதவி அளித்து பத்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். ஓமலூர் அருகே 16 வயது சிறுமியை இரண்டாவது திருமணம் செய்த வாலிபரை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகேயுள்ள அடைக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத். ஓட்டுநரான இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு கனகா என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்து 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி கனகா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை விட்டு திரும்பி சென்றதாக குறிப்பிடுகிறது. இதனால் தனியாக வாழ்ந்து வந்த வினோத் 16 வயது சிறுமியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இதையறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த சமூக நலத்துறை அதிகாரிகள் ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து ஓமலூர் மகளிர் போலீசார் அதிரடியாக குழந்தை திருமணம் செய்த வினோத்தை கைது செய்து அழைத்து வந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தினர். இதையடுத்து வாலிபர் வினோத் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து வினோத்தை கைது செய்த போலீசார் சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.